தக்குவாவுக்கு உதாரணத்தை பேசுறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தக்குவா தர வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். ஆவேசப்படுகிறார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். யார் தெரியுமா மிஸ்தாக் என்று சொன்னால்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், தூர சொந்தம். அவர்களுக்கு அதிகமா கஷ்டப்படுற நேரம் எல்லாம் உதவி செய்யறவர் தான் மிஸ்தாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்யறவர் தான் அபூபக்கர். இப்போ ஒரு பெரிய ஆஜியார் இருக்கிறாரு, ஒரு சின்ன குடும்பம் இருக்குது, குடிசையில வாழ்றாங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த ஆஜியார் பார்க்கிறாரு. அந்த வீட்டுல உள்ளவரே ஆஜியார் பிள்ளைக்கு அவதூறு சொல்லிட்டான்னு வைங்க, ஆஜியார் போவாரா, திரும்பி பாப்பாரா? கோபப்பட்ட அபூபக்கர் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. இதுக்கு பிறகு இந்த அபூபக்கர் என் மகள் ஆயிஷாவுக்கு எதிராக மிஸ்தாக் பேசினால் மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு எதுவும் இல்லை. பெருமானார் நின்று கொண்டிருக்கிறார். சூரா நூர் 24வது அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. என்ன வருகிறது தெரியுமா? 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகள், உறவினர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை நிற்பாட்ட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பெயரிட்டு சத்தியம் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் செய்ததை எல்லாம் மன்னித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். சொந்த மனைவிக்கு சொன்னால் கணவர் ரசூலுல்லாஹ் மறைச்சிருந்தால் இந்த வகையை தான் மறைக்கணும். அல்லாஹ்வுடைய எப்படி ஆதங்கப்பட்டிருப்பார். 1 மாதம் தன்னுடைய அன்பான மனைவி ஆயிஷா விட்டும் ரசூலுல்லாஹ் பிரிந்திருந்தார்கள். 1 மாதம் வகை வராமல் ரசூலுல்லாஹ் யார் யாரிடமெல்லாம் கேட்டார்கள். நிறைய பிரச்சனைகள் வகை வருகிறது. ரசூலுல்லாஹ் எதையுமே மறைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் 3 விஷயங்களை சொன்னான். யார் உங்களுடைய உறவினர்களோ, யார் ஏழைகளோ, யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு செய்த உபகாரங்களை சத்தியம் செய்து நிப்பாட்ட வேண்டாம். அவர்கள் செய்த பாவங்கள், அவர் செய்த பிழைகளை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டாமா? திருப்ப கேட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல, திருப்ப கேட்டான். அபூபக்கர் அவர்கள் இப்பதான் சத்தியம் பண்ணார்கள், வல்லாஹி மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ் திருப்பி கேட்டான், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு எதிராக நடந்தவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி கேட்டான் தெரியுமா? அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீர்கள், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டான். அபூபக்கர் சித்திக் உடனடியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்வேன் யா ரசூலல்லாஹ். எந்த வாப்பாவுக்காக இப்படி பேச முடியுமா? அல்லாஹ்வுடைய ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இதை விட அவமானத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதை எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் பரப்பினவருக்கு குர்ஆன் ஆயத் இறங்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி தான் அங்கே இருக்கிறது, வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் பேசுவதென்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதற்கு பேர் இறையச்சம், இதற்கு பேர் இறையச்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சத்தை பெற்றுக்கொண்டால் என்ன லாபங்கள் என்பதைத்தான் என்னுடைய உரையில் நான் சொல்லுவதற்கு வந்தேன்.